அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி 1ஆம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு 31 நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னென்னங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்லை. புரட்டாசி 1ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பெயர்ச்சி நிகழ இருக்கு. சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் கன்னி ராசியில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே புதன் இருக்கார். புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க. அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு புதன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார். அடுத்து புரட்டாசி 22ஆம் தேதி அதாவது அக்டோபர் 8ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் சிம்மமனையிலிருந்து பெயர்ச்சியாகி கன்னி ராசியில சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி அதாவது அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னி ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த புதன் செவ்வாயோட இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த 31 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் சுகஸ்தானத்துல உச்ச நிலையில இருக்கிறது விசேஷம். சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையிலையும் இருக்கார். புரட்டாசி மாதம் துவங்கி முதல் 16 நாட்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம், பொற்காலம்னே சொல்லலாம். நீங்க செய்யும் விஷயங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிக்கும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலாம். தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஜென்ம ராசியிலேயே குரு இருந்து ஒரு குழப்பத்தை கொடுத்தாலுமே இந்த மாதத்துல முக்கியமான மாற்றங்களுக்கான முடிவுகளை நிச்சயமா நீங்க எடுக்கலாம், தைரியமா எடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து தாய் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய வருத்தங்களுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தாயால் ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், தாயோடைய ஹெல்த்தில் இருந்த குறைபாடுகள், இது எல்லாமே டோட்டலாக சரியாகும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது டோட்டலாக இப்போ சரியாகும். ஹெல்த் ரீதியாக என்ன ட்ரபிள் இருந்தாலும் அது டோட்டலாக இப்போ நிவர்த்தியாகும். உங்கள் மனசு, உங்கள் மூளை, உங்கள் உடல், இது எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதம், ஒரு எனர்ஜெட்டிக்கான மாதம். இந்த மாதம் ஒரு விஷயத்த எனர்ஜெட்டிக்காக பூஸ்டப்பாக பண்ண முடியும். எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் ஒரு விஷயத்த நல்லா பிரிஸ்காக செயல்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு உங்கள் மூளையும் சப்போர்ட் பண்ணும், உங்கள் உடல் நலமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையும் புரட்டாசி முதல் 16 தேதிக்குள்ள பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வி சார்ந்த விஷயம் மிக மிக யோகம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றகரமான நிலை இருக்கும். அபாரமான வளர்ச்சியை மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். கல்வியால உங்க கௌரவம் உயரும். உங்க பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் அதிகரிக்கும். படிப்புல இருந்த கவனச்சிதறல்கள் எல்லாமே மாறும். மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை பிறக்கும். அடுத்து நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் புதுசாவே வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் நிலம், பூமி, மனை, இடம் வாங்குவீங்க. சொத்து யோகம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்காக, உங்க சுய முன்னேற்றத்துக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செலவு செய்வீங்க. அடுத்து சூரியனுடைய பரிபூரண பார்வையில 10ஆம் இடம் இருக்கு. அதனால தொழிலில் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இப்போ நீங்க செய்யலாம். தொழில் சார்ந்த வகையில் ஏதாவது தொய்வு நிலை இருந்தால் அது இப்போ சரியாகும். உங்கள் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி உங்கள் தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்றம் காண்பீங்க. புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த மாதத்தில் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு 100% கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நிறைய பேருக்கு உத்தியோகமே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க.
இந்த புரட்டாசி முதல் 16 நாளுக்குள்ளேயே நிச்சயமா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோக ரீதியா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலன்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இப்ப நடக்கும். அந்த தொய்வு நிலை மாறும். அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பண தேவை கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனா அது எல்லாமே பூர்த்தியாகும். உங்க பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஒரு மனநிறைவான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். என்னென்னலாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களோ பொருளாதார ரீதியா என்னென்னலாம் பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதத்தை சரியா யூஸ் பண்றதுக்கு இப்பவே நீங்க கரெக்டா பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு. பொதுவா சுக்கிரன் கேது இணைவுங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆனா மிதுன ராசிக்கு இது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா விரையாதிபதி கேதுவோட இணைவு முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதரத்துவத்தோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும். இளைய சகோதரம் சார்ந்த வகையில இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் குறையும். தைரியம் அதிகரிக்கும். திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகம், திடீர் பொருளாதார வரவு. நீங்க எப்பயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் இப்போ உங்களுக்கு திடீர்னு கிளைம் ஆகும். எதிர்பாராத விதத்துல பொருளாதார வரவு உங்களுக்கு இருக்கும். நண்பர்களால ஆதாயம் இருக்கும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அயன சயன போகஸ்தானம் பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான 12ஆம் அதிபதியோட ஆன்மீக கிரகமான கேது இணைந்ததுனால இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வீங்க. அடுத்து 6ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துல குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சிறு சிறு தடை இருந்தாலும் நிச்சயமா சுப செய்தி கிடைக்கும். ஏன்னா குரு பார்வையில இந்த 5ஆம் இடம் வரதுனால சிறு சிறு மருத்துவ செலவுகள், சிறு சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல 100% சுப செய்தி கிடைச்சிரும். அடுத்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த மன உளைச்சல்கள் எல்லாம் இப்ப குறையும். இருந்தாலும் 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம வார்த்தைகள் விட்டு பிள்ளைகளை காயப்படுத்தாம அவங்கள அனுசரித்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து பூர்வீக சொத்துல ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது உங்களுக்கு பாசிட்டிவா மாறும். ரொம்ப நாளா பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கு அப்படின்னா அது இப்போ பெருசா பூம் ஆகிற மாதிரி பெருசாகி கடைசியில உங்களுக்கு சுபத்துவமா உங்களுக்கு சாதகமா முடியும். அதே மாதிரி இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சில தடை தாமதங்கள் தென்பட்டாலும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பண்ணுவீங்க. காதல் உறவில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க பார்ட்னரோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் கடைசியில எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. குரு பார்வை இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா கோபத்தை வெளிப்படுத்தாம உணர்ச்சி வசப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. 5ல் செவ்வாய் இருக்கும்போது சில நேரங்கள்ல நம்மள அறியாமலே உணர்ச்சி வசப்படுவோம். டக்கு டக்குன்னு கோபப்படுவோம். தப்புன்னு தெரிஞ்சாலுமே சில நேரங்கள்ல வேணும்னே அதை நம்ம செய்வோம். இருந்தாலும் புதன் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கார். குரு பார்வையில செவ்வாய் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க நிச்சயமா சரி பண்ணுவீங்க. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு. குருவுடைய பார்வையில ராகு இருக்கிறதுனால பெருசா மைனஸ் பண்றது இல்லை. இருந்தாலும் தந்தை சார்ந்த விஷயம், தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்க அணிகலன்கள், தங்கம் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் நெருக்கடிகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அடகுல இருக்க தங்க அணிகலன்கள் ஒரு சிலருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். மேலோட்டமா ஒரு சில ட்ரபிள்ஸ் வரலாம். ஆனா அது நிச்சயமா சரியாகும். எதுவும் நெகட்டிவா இல்லை. ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியடா தான் இருக்கும். எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. ஓவரா யோசிக்க வேண்டாம். ஓவர் திங்கிங் இல்லாம ரிலாக்ஸா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களா, துணிஞ்சு செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு நற்பலன்களை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது வெறும் 20% தான் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுய ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க, என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து 80% உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஜாதகம் பார்க்கறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.